இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாண்டியன் ஸ்டோர்ஸ் பாக்யலட்சுமி மெகா சங்கமத்தில் ஒரு பக்கம் திடீர்னு ஒரு முடிவு எடுத்து ஈஸ்வரி குலதெய்வ கோயிலுக்கு குழந்தையை கடத்திட்டு போகிறதும், 2 மாதம் ஆன குழந்தைய வீட்டில் விட்டுட்டு 3 பேர் கிளம்பி சர்ச்சுக்கு போகிறதுங்கிற கேலி கூத்துக்கள்லாம் நடந்துகிட்டு இருந்தபோது, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கதை உண்மையிலே பாண்டியன் ஸ்டோர்ஸ் சைடில் கொஞ்சம் நல்லாவே தான் போகுது. ஸோ முதல்ல எடுத்தோன்னா ஃபேமிலியில் எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமாக டான்ஸ் ஆடலாம், ஏன் சோகமாக இருக்கணும் அப்படின்னு வந்தால், இல்லை பெண் குழந்தையை நான் அனுப்பிவிட போகிறேன் என் வீட்டை விட்டு, என் மகாராணியை என் மகராசியை அப்படின்னு இந்த பக்கம் முத்துவேல் இப்போ ரொம்ப லைட்டாக கண் கலங்க. உடனே சக்திவேலும் நான் பார்த்துக்கிறேன், நான் விடுங்க நான் அப்படின்னு அவர் ஆறுதல் கொடுக்க, அப்புறம் இந்த குமரவேல் வேற நான் மதுரைக்கே போய் என் தங்கச்சி கூட பிஸ்னஸ் பண்ணி பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவர் தனியாக சொல்ல, இதெல்லாம் பார்த்து ராஜி நானே நாளைக்கு கிளம்ப போகிறேன்டா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, நைட்டாக கிளம்புறேன்டா அப்படின்னு அவர் வேறு அவங்க வேறு யோசிச்சுட்டு இருக்காங்க. இனியா எல்லாத்தையும் டான்ஸ் ஆட சொல்லி கூப்பிட்டோன்னா எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொருத்தங்களாம் முதல்ல மாறி ஆடுறாங்க. அப்புறம் இந்த பக்கம் முத்துவேல் மனைவியிலேருந்து அத்தனை பேர்த்து கூப்பிட்டு ஆட வச்சாலும், ஆனால் இப்போ பாவமாக ராஜி மட்டும் நடுவில் நிற்கிறாங்க. அப்போ ராஜிக்கு அந்த கண்ணன் கால் பண்ணி மனசு மாறிட்டியா, மாற மாட்டேன்னு தெரியும், ஆனால் அவங்க வீட்டில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, எப்போ வர வெளில அப்படின்னா அவங்களாம் தூங்கலங்கிறாங்க. அது எப்போ தூங்குவாங்க அப்படின்னு, என்ன மயக்க மாத்திரையோட கலந்து கொடுத்தேன் எனக்கு எப்படா தெரியும் அப்படின்னு அவங்க கேட்க, நான் வெளிலே தான் நிற்கிறேன், மனசு மாறாமல் வந்துரு, இல்லைன்னா என்ன பண்ணுவேன்னு தெரியும்ல, அவ்வளோதான் அப்படின்னு அவர் பேசிகிட்டு இருக்க, அவரை சரவணம் பார்த்துடுறாரு. நீ எதுக்குறா வந்த, யாரா நீ அப்படின்னு கேட்டால், கல்யாணத்துக்கு வந்தேன், பொண்ணோட ஃப்ரெண்டு அப்படின்னா, மூலம் இங்கே நிற்காத, உன்னை மொழியே சரியில்லை, முதல்ல கிளம்பு அப்படின்னு அடித்து துரத்தி விட்டுறாரு. துரத்துட்டோன்னா அவர் அப்படியே கோவமாக அந்த கண்ணன் கிளம்பி வெளில போய் வெயிட் பண்ணிருக்காரு. இதுக்கு நடுவில் இவர் பேசுகிறது இவங்க பண்ணுறது எல்லாத்தையும் பார்த்து ஒரு மாதிரி டவுட் ஆகிட்டு நேராக ராதிகாவே அவங்கள்ட்ட போய் கேட்டுடுறாங்க, என்ன நடக்குதுங்க, என்ன பிரச்சனை, உனக்கு எதுவும் கஷ்டமாக இருக்கா, உன் வாழ்க்கை சந்தோஷமாக தான் இருக்கும், என்னாச்சு அப்படின்னா, இவங்க ஒரு ஃபோன் வருது அப்படின்னு ராஜி தனியாக ஃபோன் எடுத்துகிட்டு போகிறது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் கோமதியும் இவங்களும் பாக்கியாவும் அவங்க வாழ்க்கையை பற்றி திருப்பி இந்த சீரியல் பார்க்குறவங்க அந்த சீரியல் பார்க்குறவங்க இந்த சீரியலையும் பார்க்குறதுக்காக பேசுகிறாங்க. கோமதி ஓடி போய் கல்யாணம் பண்ணது, அதுக்கப்புறமா வீட்டில் சேர்த்து காமிட்டதெல்லாம் ஒரு பக்கம், பாக்கியாவுடைய கணவர் அஃபேர் வச்சுக்காரு. யாரோடன்னு பார்த்தீங்கன்னா கோமதியுடைய சித்தப்பா பொண்ணு தான். அவங்க ஆக்சுவலாக இப்போ ராதிகா கோமதியோட தங்கச்சின்னு ஆக்கிட்டாங்க வேறு. அவங்க கூட ஓடி போன கதையும் தனியாக சொல்லிட்டு இருக்காங்க. இதுவும் ஒரு ட்ராக் தனியாக ஓடுது. இந்த 2 ட்ராக்கும் ஓடிக்கிட்டு இருக்கிற சமயத்துலேயே பார்த்தீங்கன்னா வீட்லேயும் கோமதி இருந்தால் நல்லாயிருக்கும்னு பாட்டி சொல்ல, யார் கோமதி அப்படின்னு கோபி கேட்கும் பொழுது, அவளை பற்றி இப்போ பேச வேணாம் அப்படின்னு முத்துவேல் வேற சொல்லிடுறாரு. இன்னும் கொஞ்ச நேரத்தை ராஜியும் கண்ணனும் ஓடி போகிறாங்க. கண்ணை வீட்டில் இருக்க நகையும் சேர்த்து தூக்கிட்டு ஓட போகிறாரு. ராஜிக்கே தெரியாமல் ஏகப்பட்ட ட்விஸ்ட்டுகள் நடக்க போகுது. இதில் கதிர் ராஜி கல்யாணம் வேறு நடந்துருக்குறாங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம்.